ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதியும் கம்ருதீனும் ரெட் கார்டு வாங்கி எவிக்ட் ஆன 1 வீக்குக்கு அப்புறமேலு சாண்ட்ராவும் எவிக்ட் ஆயிட்டாங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, சாண்ட்ராவை விஜய் பார்வதியும் கம்ருதீனும் பிளான் பண்ணி கிக் பண்ணி வெளியில் தள்ளினது உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் சாண்ட்ரா ஒரு 1 டே ஃபுல்லாக பண்ணது ஃபுல்லாக கொஞ்சம் ஓவர் டூவோ அப்படின்னு தோன்றுது. அதாவது அவங்க மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் கரெக்டாகவும் மெச்சூர்டாகவும் நடந்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு வந்து பிக் பாஸோட ஃபினாலே வந்து அவங்க வின் பண்ணிட்டு டைட்டில் வின்னர் ஆயிருப்பாங்க. அந்த 1 வீக்லயே அவங்க எவிக்ட் ஆகறதுக்கான எந்த விதமான காரணமும் கிடையாது. இதுக்கு எல்லாம் காரணம் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள வந்து சாண்ட்ராவோட உண்மை முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணதுனால தான் இந்த விஷயம் நடந்திருக்குது. சாண்ட்ரா அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் ரியலி நல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கிறதே நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க கூட சேர்ந்து விக்கர்ஸ் விக்ரமோட ஒரிஜினாலிட்டியும் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நிலையில கம்ருதீன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு சாரி சொல்லியிருக்காரு சாண்ட்ரா கிட்ட. அது மட்டும் கிடையாது. அன்னைக்கு வந்து நடந்தது வந்து பியூர்லி ஒரு ஆங்கரோட பீக்ல நடந்த விஷயமே தவிர, எதுவும் பிளான் பண்ணியோ, இல்ல உங்கள வந்து எதுவும் நாங்க ஒரு ஹார்ஷா ட்ரீட் பண்ணணுங்கிற மாதிரி நாங்க பண்ணல. ரியலி சாரி சாண்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கம்ருதீன் வந்து வெளியில போகும்போது, சாண்ட்ராவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது வந்து அவர் வந்து மனப்பூர்வமா நான் அன்னைக்கே மன்னிப்பு கேட்டுட்டேன் சாண்ட்ரா. ஆனா எனக்கு வந்து வெளியில வந்த அப்புறமேலு கில்ட் அதிகமா இருந்ததுனால தான் நான் இந்த சாரி கேட்கிறேன். ஏன்னா கம்ருதீன் வந்து சாண்ட்ரா கிட்ட இந்த அளவுக்கு கேட்கறதுக்கான காரணம், ஒரு பொண்ணுங்க விஷயத்துல ஆல்ரெடி விஜய் பார்வதி கிட்ட அவருக்கு நேம் டேமேஜ் ஆயிடுச்சு. பேட் டச் அப்படிங்கிற விஷயத்துல. அதே மாதிரி சாண்ட்ராவும் வயசுல பெரியவங்க கிட்ட தப்பா நடந்து அவரோட கெரியர் காலி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவரு வந்து சாரி கேட்டிருக்கலாம். அது மட்டும் கிடையாது. சாண்ட்ரா எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமேலு கம்ருதீனுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் குடுத்த ஒரு சூப்பரான வரவேற்பு வந்து எல்லாருமே பார்த்து உண்மையிலேயே ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. பிக் பாஸோட எந்த கண்டஸ்டன்ட்ஸுக்குமே அதாவது எல்லாருமே வெளியில வந்தப்போ யாருக்குமே இந்த அளவுக்கு வரவேற்பு குடுக்கல. ஆனா கம்ருதீனுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு குடுத்துருக்காங்க. விஜய் பார்வதி இன்னும் ஃபேன்ஸ் மீட் வைக்கல. பட் ஆனா கம்ருதீன் வந்து ஒரு சந்துல அந்த விஷயம் நடந்தது. அவ்ளோ மக்கள் வந்து அவ்ளோ உற்சாகமா பார்வதிய விட்றாதீங்க. நீங்க 2 பேரும் நல்ல பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ருதீனும் அவள நான் சீக்கிரமே சேர்ந்து உங்க கூட ஃபேன்ஸ் மீட் வைப்போம் அப்படின்னு வந்து ரொம்பவும் பாசிட்டிவா பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. கம்ருதீன் வந்து அப்பா, அம்மா இல்லாத அக்காவோட வளர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அக்காவுக்கு வந்து அவரு ரொம்ப பயப்பட்டதே என்ன விஷயம்னா, இந்த மாதிரி அக்கா வயசுல இருக்கிற ஒருத்தர கிக் பண்ணி வெளியில தள்ளிட்டோன்னு, அ அதுக்காக அக்கா என்ன நினைப்பாங்க அப்படின்னு தான் அவரு ரொம்பவும் பயந்துட்டு இருந்தாரு. அதுவும் அவரு வந்து முன்னயே விஜய் பார்வதியோட அம்மாகிட்டயும் சரி, தன்னுடைய அக்காகிட்டயும் சரி, இது நல்லா கிளாரிஃபை பண்ணி முடிச்சுட்டாரு. இப்போ பெர்ஃபெக்ட்டா சாண்ட்ரா கிட்டயும், பிரஜின் கிட்டயும் அவரு வந்து சாரி கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது. அவர வந்து சீரியல விட்டு தூக்கிட்டாங்க. ரெட் கார்ட் குடுத்து அ ப பிக் பாஸ்லருந்தும் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனா, பிக் பாஸ்ல இருந்து ரெட் கார்ட் குடுத்து தூக்குனத நீக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான நியூஸும் வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் பார்வதிய விட கம்ருதீனோட ரெட் கார்ட தூக்குறதுல வந்து பிக் பாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, கம்ருதீனுக்கு வந்து அடுத்த 3 இயர்ஸ்க்கு வந்து விஜய் டிவி கூட ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ, அத பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலன்ட்டா கம்ருதீன ஒரு உள்ள பிக் பாஸ்குள்ள கூட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து அவரோட ரெட் கார்ட ரிவோக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் மட்டும் இப்போ வந்து சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. இவர் வந்து தன்னுடைய எல்லா பிரச்சனையும் இப்போ கம்ருதீன் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டாரு. பட் விஜய் பார்வதி இன்னும் அந்த மாரி எந்த விதமான இன்னும் அனௌன்ஸ்மென்ட்டும் குடுக்கல. அவங்கள பத்தி தான் இப்போ எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.